சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே தமிழ்ச்செல்வியை பற்றி ராஜாங்கத்துக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துடுச்சு. ஏன்னா வீட்டில் இருக்கிற மோகனா கிட்ட ராஜாங்கம் பேசுகிறத இங்கே ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம தாமரை கேட்குறாங்க. கேட்டுட்டு நேராக சாவித்திட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா உள்ள மாமா என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன தாமரை பேசினாரு? மா தமிழ்ச்செல்வி மேலே மாமாவுக்கு கோவலாம் கொய்யாமிச்சிச்சுமா. ஏன்னா நேற்று அங்கே தமிழ்ச்செல்வி வந்து பேசினால்தான் மக்கள்லாம் ஒன்று கூடினாங்களாம். அதோட அமைச்சர்கள் எல்லாமே மாமாவை பார்த்து ரொம்பவுமே புகழ்ந்து பெருமையாக பேசியிருக்காங்கம்மா. அதனால் மாமாவுக்கு இப்போது தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க போலாமா. ஏன்னா இப்போ மாமா அத்தைக்கிட்ட பேசியிருந்தாரு, நான் காதில் வாங்கினேன். இது மாதிரி தமிழ்ச்செல்வி மட்டும் நேற்று வந்து அந்த இடத்துல பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணியிருப்பேனே தெரில மோகனா. நான் ரொம்பவுமே ஒரு மாதிரி பயந்து போயிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ஊர் மக்களுக்காக கட்சியை தாண்டி நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். ஆனால் மோகனா நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலை. ஆனால் மக்கள் இப்படி திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு எதிராக இருப்பான்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை. வந்த அமைச்சர்கள் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு போயிட்டேன்னு நினச்சேன். நான் மட்டும் ஒரு வேளை அப்படி யாருமே வராமல் அசிங்கப்பட்டிருந்தேன்னா கண்டிப்பாக தூக்கு மாட்டி செத்துருப்பேன் மோகனா அப்படின்னு சொல்லி மாமா பேசினாருமா. உடனே அத்தை திட்டினாங்க மாமாவை, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் நடக்கலையே மோகனா. ஏன் உயிரையே காப்பாற்றிருக்கா தமிழ்ச்செல்வி, உன் தாலியை காப்பாற்றிட்டா. அவள் மட்டும் இது வந்து பேசாமல் இருந்து மக்கள் வராமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க மாமா பேசுவாருமா. அவரையும் அத்தையும் அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி விட்றாங்க. அதாங்க தமிழ்ச்செல்வி நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல மருமகங்க. அவள் இந்த குடும்பத்துக்கு சின்ன மருமகளாக வந்ததுலேருந்து இப்போ வரையும் இந்த குடும்பத்துக்காக நிறைய நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம தாங்க அவள் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அவள் நிறைய வாட்டின்ட்டு சொல்லிட்டா. அவள் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னதுனால ஒன்றும் வந்து போலீஸ் உள்ள அரெஸ்ட் பண்ணல, வேறு யாராவது தாங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதெல்லாம் யோசித்து பார்த்தா உங்களுக்கே புரியுங்கன்னு சொல்லி அத்தையும் அங்கே மாமாவுக்கு நல்லா ஜிங்ஜங் அடிக்கிறாங்கம்மா. மாமாவும் உடனே தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் கொஞ்சம் விட ஆரம்பிச்சாருமா. இது இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாமா இந்த எலெக்ஷன் ஜெயித்த உடனே தமிழ்ச்செல்வி கூப்பிட்டு சின்ன மருமகளாக ஏற்றுப்பாருமா. அப்புறம் நான் கனவு கண்ட மாதிரி இனிமேல் சேது மாமா கூட சேரவே முடியாதுமா. இதெல்லாம் இப்படியே போச்சுன்னா நான் உயிரோடய இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி தாமரை சாவித்திட்டு அழுகுறாங்க. சாவித்திரி சாவித்திரி சொன்ன உடனே சாவித்திரி என்ன பண்ணுறது தெரில. தாமரை என்ன தாமரை இப்படி அழுகுற? நான் சொல்கிறது கேளு தாமரை. நான் தான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன்ல, அதை சேதுக்கிட்ட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நெருங்கி பழகுடின்னு சொல்கிறேன். ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற. எங்கம்மா நெருங்கி பழகுனா மாமா அடிக்கிறாரு, என்னதாம்மா பண்ண சொல்கிற என்னைய அப்படின்னு சொல்ல, இப்போ என்னடி பண்ணுறது நம்ம? இன்றைக்கி தமிழ்ச்செல்வி வெளியில் பிரச்சாரத்துக்கு போகலாம். அதுவும் சேது மாமாவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து போகிறாங்க பிரச்சாரத்துக்கு. ஒரு பக்கம் மாமாவும் சன்னியாசி மாமாவும் ஒரு பக்கம் போகிறாங்க, ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல தமிழ்ச்செல்வி திரும்ப வர முடியாத அளவுக்கு எதுனா பண்ணணுமா? அவள் மட்டும் திரும்ப வந்துட்டா அப்படின்னா இந்த எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாமல் வச்சுங்களேன், இந்த எலெக்ஷனில் மாமா ஜெயிச்சதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி தான் சொல்லி தேவையில்லாத வதந்தியை கிளப்பிவிடுவாங்க. அப்புறம் மாமா ஏற்கனவே பாதி மன்னிச்சிட்டாரு, இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்கார், அவ்வளோதான். நீங்கள் இது ஒன்று கவனிச்சிங்களாம்மா? மேடையில் மாமா அப்படியே எல்லாம் கை தட்டும் போது கையெடுத்து கும்பிட்டார் தமிழ்ச்செல்வியை பார்த்து. நீங்கள் கவனிச்சிங்களா அப்படி கேட்க, ஆமாண்டி தாமரை, நானும் அண்ணன் பண்ணதெல்லாம் கவனித்தேன். அண்ணன் கொஞ்சம் மனசு இறங்கிட்டார் போல். எங்கள் அண்ணன் கோவமாக இருப்பார், ஆனால் ஒருத்தர் நல்லது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அப்படியே மனசு மாறிடுவாருடி. அதனால் எங்கள் அண்ணன் எப்போ வேணும் தமிழ்ச்செல்வியை மறுமலை ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குடி நீ சொல்கிற மாதிரி அப்படின்னு இந்த பக்கம் சாவித்திரின்னு சொல்கிறாங்க. அதனாலம்மா தமிழ்ச்செல்வியை இனிமேலும் விட்டு வச்சா வேலைக்கு ஆகாதுமா. நீ சொன்ன பார்த்தியா, முதல்ல ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வியை பற்றி போலீஸில் போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு, அன்றைக்கி அவளை பற்றி போட்டு கொடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டிருக்கக்கூடாதுமா, அவளையே போட்டிருக்கணும். அன்றைக்கி இந்த ரவுடி பசங்க வந்தானுங்களே, அவனை ஹோட்டலில் அடிச்சு கொடுக்குறது பேர், இந்த தமிழ்ச்செல்வி அடிச்சு வரைக்கும் வச்சுக்கேன் எல்லா பட்சமும் முடிவு அடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்ல, தாமரை அதுக்கு தாண்டி நானும் நினச்சேன். அதில் தான் அவள் வயிற்று கருவை கலைச்சிட்டு அவளை இந்த வீட்டோட துரத்திலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. நம்ம பண்ணுற எல்லாமே அவளுக்கு தாண்டி நல்லதாக போய் முடியுது, அது நமக்கு பின்னாடி கெட்டதாக வந்து முடிஞ்சது, என்னதாண்டி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலும் நாம் வெயிட் பண்ணுறதுல ஒரு இதுவும் இல்லைம்மா. தமிழ்ச்செல்வியை இன்றைக்கி பிரச்சாரத்துலேயே வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுமா. பண்ணால் மட்டும்தான் தமிழ்ச்செல்வி சாப்டர் முடியும். அப்போ தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி சேது மாமாவுக்கு மனைவியாக முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பணமாக தான் பார்ப்பீங்க அப்படின்னு தாமரை சொன்ன உடனே சாவித்திரி போய் அழுதுடுறாங்க. என்ன தாமரை இப்படிலாம் பேசுகிற? தாமரை நீ இல்லை நான் மட்டும் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எனக்கு ஆசைப்பட்டதை நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னடி உனக்கு சேது கூட கல்யாணம் பண்ணி வாழணும், அந்த தமிழ்ச்செல்வி இருக்கக்கூடாது, அவ்வளோதானே, இது வரேன் இது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி உடனே நேராக பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க.
கால் பண்ணி இது மாதிரி அன்னைக்கு உங்கள் ஆளுங்களை அனுப்பிச்சு அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்குனீங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 10 பேரை அனுப்பி தமிழ்ச்செல்வி அவள் வந்து இப்போதைக்கு அந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வரா. அங்கே ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டி அந்த தமிழ்ச்செல்வியை அங்கேயே வச்சு கதையை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி கால் பண்ணி அந்த பசுபதிகிட்ட பேசுகிறாங்க. பசுபதி ஒன்று என்னம்மா சொல்கிறீங்க, கதையை முடிச்சிடவா அப்படின்னு கேட்க, ஆமாம் அங்கே சேதுவும் வரான், ஆனால் சேதுவை ஒன்றும் பண்ணிடாதீங்க, இந்த தமிழ்ச்செல்வியை மட்டும் அவள் கதையை முடிங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. போதுமா தமிழ்ச்செல்வி கதையை முடிக்க போன தாமரை, இனிமேல் தமிழ்ச்செல்வி இருக்க மாட்டா. இன்றைக்கி போயிட்டு வர பிரச்சாரம் தான் அவளுக்கு கடைசி பிரச்சாரமாக இருக்கும். அங்கேயே அவங்க கலவரத்தை தூண்டி அவளை முடிச்சிருவாங்க. பிரச்சனை வந்தால் எதிர்க்கட்சியில் அவளை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம தமிழ் கதையை முடிச்சிடலாம். அப்புறம் சேர்த்து கொஞ்ச நாளைக்கு கவலைப்பட்டு ஃபீல் பண்ணுவான். அப்புறம் அவனே நார்மல் ஆகிடுவான். ஒன்றை கிளம்பி வச்சிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல தாமரை இப்போ சந்தோஷப்படுறாங்க. அம்மா இது நடக்குமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நடக்கும்டி, நானே பேசியிருக்கேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வி போகிற இடத்துல திடீர்னு ஊர் மக்கள்லாம் பழையபடி பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி இறங்கி போய் ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் மாமாவுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பேச ட்ரை பண்ணுறாங்க. அப்போது பிரச்சனை பண்ணுறது எல்லாமே பசுபதி ஆளுங்க அமைச்ச அந்த பொறுக்கி பசங்க தான். அவங்க திடீர்னு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி தமிழ்ச்செல்வி தாக்க வராங்க. உடனே சேதுபதி காரை விட்டு இறங்கி போய் அங்கே வந்த அந்த பொறுக்கி பசங்க எல்லாரையுமே பயங்கரமாக அடிக்கிறாரு. அதில் கருப்பு 2 பேரை பார்த்துட்டு, மாப்பிள்ளை இது அவனுங்க அன்றைக்கி ஹோட்டலில் அடிச்சு இருக்காங்களோ மாப்பிள்ளை, அவனு தான் மாப்பிள்ளை, இது விடாத மாப்பிள்ளை அவனுங்களா அப்படின்னு சொல்லவும், சேது இன்னும் பயங்கரமாகி அவங்கள போட்டு பயங்கரமாக அடித்து புரட்டி எடுக்கிறாரு. புரட்டி எடுத்த மட்டும் இல்லாமல் அதுலேருந்து 2 பேரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி யாரா அவங்களாம் அமிச்சா அப்படின்னு சொல்லி அடித்து கேட்கும்போது, இதுமாதிரி நாங்கள் பசுபதி ஆளுங்க, பசுபதி தான் இல்லை அமிச்சான்னு சொல்கிறாங்க. நேராக சேதுபதி அங்கே பசுபதி இடத்துக்கு போகிறாரு. சேது, கருப்பு, தமிழ்ச்செல்வி 3 பேரும் போயிட்டு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏற்கனவே ஹோட்டல் அடிச்சுன்னு இருக்கிறீங்க, இப்போது தமிழ்ச்செல்வி மேலே கை வைக்க வந்துருக்கீங்களா, அவனுக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லி சேது பசுபதியை அடிக்க போகிறாரு. அப்போது பசுபதி உடனே எல்லாம் உண்மையாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பசுபதி யார் அமிச்சாங்கிற உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே இங்கே சேது, தமிழ்ச்செல்வி, கருப்பு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் சேதுக்கு இது மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. என்னடா நல்லா இருக்க குடும்பத்தில் கல் விட்டுச்சு பார்க்குறியா, நீ எதுக்காக ஆரம்பிச்சேன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் பழி போடுற அப்படின்னு சொல்லி திரும்ப அடிக்க போகிறாரு. உடனே இருங்க, உங்களுக்கு என்ன இப்போது நான் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்ன்னு நினைக்கிறீங்களா, நிரூபிச்சு காட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு கால் பண்ணுறாரு பசுபதி. கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழ்ச்செல்வியை போட்டு முடிச்சிட்டேன், அவ்வளோதானா இல்லை வேலை இருக்கான்னு கேட்க, ஐயோ அது போதுங்க முடிச்சிட்டிங்களா, தமிழ்ச்செல்வி அவ்வளோ இறந்துட்டாளா அப்படின்னு கேட்காங்க சாவித்திரி. கதையை முடிச்சிட்டோமான்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷங்க, உங்களுக்கு நான் இப்போயே எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்கள், எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பசுபதி ஃபோன் வச்சிடறாரு. போதுமா, உங்கள் அத்தை தான் பேசினாங்க, அவங்க சொல்லி தான் செஞ்சாங்க அப்படின்னு இங்கே பசுபதி சொல்லிடுறாரு. நேராக சேதுபதி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு இங்கே கூப்பிட்ற சாவித்திரி அத்தையும் வராங்க, தாமரை வராங்க. தாமரையை ஓங்கி அற விட்றாரு. உடனே சாவித்திரி, சேது என்னடா ஏன்டா அடித்த தாமரை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்துடுறாங்க. ஏன்டா பேரண்டி அவளை அடிச்ச பண்ணி அப்படின்னு கேட்க, இது சாவித்திரி அத்தைக்கு விழுந்த அடி தாமரைக்கு விழுந்திருக்கு, இப்போ மட்டும் நீங்கள் அந்த ஹோட்டலில் அடிச்சு நோக்கினது யார், இன்றைக்கி தமிழ்ச்செல்வியை கொல்ல முயற்சி பண்ணது யாருன்னு சொல்லலை அப்படின்னா இங்கேயே கண்டதுனமாக வெட்டி போட்டுன்னு சொல்லி சேது போய் அருவா எடுத்து வராரு. எடுத்து வந்த ஃபோர்ஸுக்கு இங்கே சாவித்திரி எல்லாமே சொல்லிடுறாங்க, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஏன் உங்களுக்கு இப்படி கீழ்த்தனமான புத்தி போணுச்சு உங்களுக்கு, இந்த வீட்டை சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுறீங்களே, நீங்களாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி சேது பயங்கரமாக கத்துறாரு. அப்போத்தாவும் அவங்க பங்குக்கு சாவித்திரி அற விட்றாங்க. என்னடி காரியம் பண்ணியிருக்க, உன் அண்ணன் மருமகளையே கொல்ல பார்த்துருக்கேடி, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்க, உடனே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க சேது. இது வரைக்கும் இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த தாமரையும் சாவித்திரி அத்தையும் தான், மற்றபடி தமிழ்ச்செல்விக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு எத்தனை நாள் புரியல, இன்றைக்கி தான் தெரிஞ்சது எல்லாமே, கூட வந்து நம்மளை நல்லாவே கழுத்து அறுத்துருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி சேது எல்லா உண்மையும் சொல்ல, இங்கே ராஜாங்கம் அதை கேட்டுடுறாரு. கேட்டுட்டு அப்படின்னு நில குழஞ்ச போய் நிற்கிறாரு. ஐயோ நம்ம கூட தான் தப்பு பண்ணியிருக்காங்களா, நாம தான் அதை சரியாக புரிஞ்சுக்காம பாவம் அந்த பொண்ணையும் நம்ம பையனையும் வெறுத்து ஒதுக்கிட்டோமே, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அப்படியே மனசு உடைஞ்சு போய் நிற்கிறாரு ராஜாங்கம்.